இந்த வீடியோ மூலமா நிறைய பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்து இந்த சேனல்ல பணம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை மையப்படுத்தி போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ எப்படி வந்து பணத்தை அதிகப்படுத்துறது இல்லை அதிகமான பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. இது வந்து டெக்னிக்ஸ் கிடையாது, இது ஃபுல்லாமே வந்து கான்செப்ட் தான். இது வந்து சில தத்துவங்கள் அல்லது கொள்கைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுடைய இன்கம் அல்லது நீங்கள் வந்து சம்பாதிக்கிற பணத்தினுடைய அளவு வந்து ரொம்பவே அதிகரிக்கும். நிச்சயமாக இது நடக்கும். நான் முதலே நான் திரும்ப சொல்லிடுறேன், இது வந்து டெக்னிக் கிடையாது. இதை ஃபாலோ பண்ணுங்க பணம் வரும், இதை ஃபாலோ பண்ணுங்க பணம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு கான்செப்ட். ஓகே, டைரெக்டாக நம்ம வந்து கான்செப்டுக்குள்ளே போவோம். ஸோ பணம் அப்படிங்கிறது வந்து என்ன? நீங்கள் முதல்ல பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா பணத்தை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். பணம் அப்படிங்கிறது என்ன? இது வந்து என்னுடைய ஒரு வே ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், என்னுடைய ஒரு கருத்து. இது பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு வேல்யூக்கான டிக்கெட். ஒரு வேல்யூவை கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கிற இன்னொரு வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்கான, நம்ம லைஃப்பில் வந்து இல்லை இன்னொரு வேல்யூவை அனுபவிக்கிறதுக்கான ஒரு டிக்கெட்டு தான் வந்து பணம். ஸோ இந்த பணம் அப்படிங்கிறத வந்து ஒரு வேல்யூ அப்படிங்கிறத ஒரு மார்க்கெட் பிளேஸில் எல்லாம் தேவைப்படுற இடத்துல வந்து இதை வந்து கொடுக்கும்போது, அதை வந்து கஸ்டமரோ இல்லை கிளைண்ட்டுக்கோ வந்து அது கொடுக்கும்போது நமக்கு பணம் வருது. இந்த பணத்தினுடைய அளவு, இந்த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து எதை பொறுத்து அமையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்வளவு வேல்யூவை நம்ம மார்க்கெட் பிளேஸில் கிரியேட் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நமக்கு வர வருமானத்தினுடைய அளவு நிச்சயிக்கப்படுகிறது. நான் திரும்பவும் சொல்கிறேன், மார்க்கெட் பிளேஸில் இல்லை ஒரு சந்தையில், சந்தை அப்படிங்கிறது வந்து எல்லாமே ஒரு சந்தை தான். இன்றைக்கி வந்து ஆன்லைனில் ஆகட்டும் இல்லை ஆஃப்லைனில் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு சந்தை தான் இன்றைக்கி. அந்த சந்தையில் இதை தேவைப்படுறவங்களுக்கு எவ்வளவு மதிப்பை அதிகப்படுத்தி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பண வரவு அதிகமாக இருக்கும். ஸோ மதிப்பு ஈக்குவல் டு பணம். ஸோ அதிகமாக பணம் வேணும்னா உங்களுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். இவ்வளோதான் இந்த ஒரு கான்செப்ட். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இது டோனி ராபின்ஸ் அவருடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அவருடைய வீடியோஸை போய் பாருங்கள். ஸோ டோனி ராபின்ஸ் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஃபிலாந்த்ரபிஸ்ட், ஆண்டர்ப்ரனர், அதுக்கப்புறம் வந்து ஒரு பெஸ்ட் செல்லிங் ஆத்தர். இந்த மாதிரி அவருக்கு வந்து நிறைய முகங்கள் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அன்லீஷ் த பவர் வித்தின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமினார் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த செமினாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஹால் அதில் நடக்கும். மேபி 10,000க்கு மேற்பட்ட நிறையா மக்கள் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்குவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த அந்த மீட்டிங்கில் நடந்த ஒரு விஷயத்தை நான் இது ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10,500 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த மீட்டிங்க்கான இல்லை அந்த ஒரு செமினாருக்கான நார்மல் டிக்கெட், ஆக்சுவலி வந்து இது விஐபி டிக்கெட் இருக்குது, ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்து டிக்கெட் வந்து அதிகம். ஸோ பட் அதெல்லாம் இல்லாமல் நான் வந்து நார்மல் டிக்கெட், ஜென்ரல் டிக்கெட்டுக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா $650. ஸோ 10,500 பேர் வந்து அதில் வந்து கலந்துருக்குறாங்க. ஜஸ்ட் $650 அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டால் மட்டுமே அவர் அந்த மீட்டிங் மூலமாக உருவான பணம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 46,41,00,000. ஸோ இன்றைக்கி இருக்கிற வேல்யூ அமெரிக்கன் டாலருக்கும் இந்திய ரூபாய் மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 46,41,00,000 ரூபாய். ஸோ இவ்வளோ பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை நாளில் வந்து இவ்வளோ பணத்தை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு வெபினார் ஒரு விஷயம் நான் வந்து பார்த்தேன். அது வந்து ஆக்சுவலி ஒரு பெய்டு வெபினார் தான். ஆல்ரெடி நான் அதை பே பண்ணி தான் வந்து பார்த்தேன். அந்த வெபினாரோட எண்டில், அந்த வெபினார் முடிஞ்சதையும் வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடி அந்த வெபினாரோட டோட்டல் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 45 நிமிஷம். அந்த 1.25 மணி நேரத்தில் அந்த வெபினார் நடத்தினவர் வந்து சம்பாதித்த பணம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45,000. 1 மணி நேரம் 45 நிமிஷத்தில். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் வந்து மாத கணக்கில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கஷ்டப்படுறாங்க. பட் இவங்கனால எப்படி இவ்வளோ பணத்தை வந்து சம்பாதிக்க முடியுது? டோனி ராபின்ஸ் வந்து எப்படி ஒரு 3 நாளில் வந்து 46 கோடி சம்பாதிக்க முடியுது? ஆக்சுவலி வந்து அவர் வந்து பில்லியன் கணக்கில் அவருடைய டோன் ஓவர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் கணக்கில் இருக்கும். அவ்வளோ மதிப்புள்ள ஒரு கம்பெனிஸ் வந்து ரன் பண்ணுறாரு. ஸோ
ஸோ இந்த ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் அண்ட் புக்ஸில் இருந்து வரக்கூடிய வருமானமே வந்து இவ்வளவு கோடி இருக்கு அப்படின்னா மற்ற இதுலேருந்து வரக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஸோ ஆக்சுவலி எப்படி இருக்கும் நீங்களே வந்து கணக்கு போட்டு பாருங்க, நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ எப்படி இந்த அளவுக்கு வந்து பணத்தை வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேல்யூ. நம்மளுடைய வேல்யூவை எந்த அளவுக்கு யுனிக்காக ஒரு ஸ்பெஷாலிட்டியோட நம்ம வந்து அதை கொடுக்குறோமோ, அந்த மார்க்கெட் பிளேஸுக்கு டைரெக்டாக நம்ம வந்து டார்கெட் பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இன்கம் அல்லது பணம் அப்படிங்கிறது வந்து அதிகமாகுது. ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றிக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய பண வரவையும் அதிகரிக்க முடியும். ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற விஷயம், நீங்கள் வந்து உங்களுடைய இன்கம் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பணம் சம்பாதிக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது என்னன்னா ஸ்கில், திறன். எல்லாமே வந்து ஒரு திறன் தான். இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன், இல்லை நான் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணுறேன், நான் வந்து ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அதுவும் ஒரு திறன் தான். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வந்து பாத்திரம் கழுவுனாலும் அதுவும் ஒரு திறன் தான். பட் என்னன்னா அந்த வேலைக்கு வந்து சம்பளம் இல்லை, அதுக்கான வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். பட் இதே வந்து ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ வந்து ஜென்ரலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொஃபஷனை வச்சு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜென்ரலிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து டீல் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய பேர் வருவாங்க. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வாங்கும், ஓரளவுக்கு தான் இருக்கும், நார்மலான ஒரு இதாக தான் இருக்கும். இதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருப்பாங்க. ஹார்ட், கிட்னி, பிரெயின், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட், அந்த தனிப்பட்ட விஷயத்தை மட்டும் ஸ்பெஷலாக டீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து அவங்கள வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்கம் வந்து இந்த ஜென்ரலிஸ்ட் டாக்டர் ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கிறத வந்து இவர் வந்து ஒரு 3 மாசத்துல வந்து சம்பாதிப்பாரு. அதே மாதிரி இவருக்கு வர பேஷண்ட்டுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா அது யூனிக் வேல்யூவை அவர் வந்து கொடுக்குறாரு. ஸோ இதையும் தாண்டி இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. ஸோ அது என்னது எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் மேலே இந்த எக்ஸ்போர்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் ஃபுல் நாலேஜ் வச்சிருப்பாரு. நிறைய விஷயம் டீல் பண்ணுவார். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணுனா என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து அக்கு வேறு ஆணி வேறு தனியாக இவர் வந்து பிரித்து மேய்ஞ்சிருப்பாரு. அவர் தான் வந்து எக்ஸ்போர்ட்னு சொல்கிறோம். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வர கிளைண்ட்ஸோ இல்லை பேஷண்ட்ஸோ இல்லை கஸ்டமர்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருப்பாங்க. ஆனால் அவருடைய இன்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கிறத இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அல்லது 3, 5 மாசத்துல இவர் வந்து சம்பாதிச்சிருவார். ஸோ இப்படி தான் வந்து நம்ம எவ்வளோ வேல்யூவை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்குடைய பண வரவு அதிகரிக்குது. ஸோ உங்களுடைய திறன்களை அதிகப்படுத்துங்க, உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுங்க. நீங்கள் ஜாபுக்கு போயிட்டு இருக்கீங்களா, ப்ரமோஷனுக்கு என்ன பண்ணணும், இல்லை இதை விட ஹையாக சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப்ல நான் போய் இது பண்ணணும்னா அதுக்கு எனக்கு என்ன திறன் வேணும், என்ன ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணணும்னா அந்த பொசிஷனை அடைய முடியும் அப்படிங்கிறதுல கண்டுபிடிச்சு அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த ஸ்கில்லை வந்து இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப், உங்களை நீங்கள் வந்து முதலீடு செய்யணும். ஸோ அது வந்து ஒரு பணமா இல்லை வந்து எஜுகேஷனாவோ இல்லை எதுவாக இருந்தாலும் உங்களை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு, அந்த குறிப்பிட்ட திறனை மேம்படுத்துவதற்கு வளர்த்து அதன் மூலம் உங்களோட இன்கம் அதிகப்படுத்துகிறதுக்கு தகுந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இன்கம் வந்து அதிகமாகும். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வேல்யூவை, இது வந்து ஒரு ப்ராடக்டோ இல்லை சர்வீஸோ எதுவாக வேணா இருக்கலாம், உங்களுடைய வேல்யூவை அதிகப்படுத்துவதற்கு எந்த ஸ்கில் வந்து இருந்தால் அதை வந்து நீங்கள் இன்னும் திறமையாக மேம்பட செய்ய முடியுமோ அதில் அதை வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதன் மூலம் உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்த முடியும். ஸோ இப்படி தான் வந்து இந்த திறன்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய பேர் இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிறோம் என்ன அப்படின்னா, ஒரு காலேஜ் படிக்கிறோம், ஒரு கோர்ஸ் படித்து எடுத்து முடிச்சிடறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி வந்து நினச்சி படிச்சுட்டு இருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸுடைய திங்கிங் வந்து இன்றைக்கி நிறையா அப்படி தான் இருக்குது. பட் என்னென்னா அந்த திறன்கள் அந்த காலேஜ் மூலமாக இல்லை ஸ்கூல் எஜுகேஷன் மூலமாக நமக்கு வந்து நிறையா திறன்கள் வந்து நம்ம வந்து வருது.
நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அந்த திறன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்து போட்டி போடக்கூடிய அளவில் வந்து இன்னைக்கு வந்து கிடையாது. ஸோ அதையும் தாண்டி எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த அளவுக்கு ஸ்கில்ஸில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்மளை அது வளர்த்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வருமானம் எல்லாமே வந்து தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ ஸ்கில்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ். இந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கில்லை டெவலப் பண்ணால் உங்களுடைய பிஸ்னஸ் அல்ல உங்களுடைய ஜாபில் வந்து அதிக அளவு வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்த முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு தேவையான கோச்சிங் அண்ட் கன்சல்டிங் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஆனால் அது வந்து ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான். உங்களுடைய கஸ்டமரோ அல்லது கிளைண்ட்டினுடைய எண்ணிக்கைகளை எப்படி அதிகப்படுத்துறது, எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, எப்படி பிராண்டிங் பண்ணுறது, எப்படி அதிகமான கஸ்டமர் அண்ட் கிளைண்ட்டை உங்களை நோக்கி வர வைக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான டெக்னிக்ஸை வந்து பகிர்ந்துக்க போகிறேன். இதுக்கு வந்து 3 கிரைட்டீரியாஸ் இருக்குது, முக்கியமான 3 கிரைட்டீரியா. நம்பர் 1 என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக சர்வீஸ் ப்ரொவைடராக தான் இருக்கணும். நீங்கள் கொடுக்குறது வந்து ஒரு சர்வீஸாக தான் இருக்கணும். மேபி நீங்கள் வந்து ஒரு ஹீலராக இருக்கலாம், இல்லை ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ட்ரெயினராக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு கோச்சாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த ஒரு இதில் இருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக தான் இருக்கணும். 2வது விஷயம், நான் வந்து இந்த ஒரு ப்ரொஃபஷனலில் இருக்கிறேன், இல்லை இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் வந்து எனக்கு வந்து அதிகமாக இன்கம் வரதில்லை, எனக்கு வந்து அதிகமான கிளைண்ட்ஸோ இல்லை கஸ்டமரையோ வந்து வர வைக்க முடியறது இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நிலைமை இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 2வது கிரைட்டீரியா. 3வது முக்கியமான கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, நான் என்னுடைய நிலைமையை மேலே கொண்டுட்டு வர்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயார், என்ன ஒர்க் வேணாலும் நான் செய்ய தயார் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு டூயராக இருக்கணும், நீங்கள் வந்து ஒரு செயல் வீரனாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 10 பேர் மட்டும்தான் என்ரோல் பண்ண முடியும். அதில் ஒரே ஒரு நபரை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து கோச்சிங் ப்ளஸ் கன்சல்டிங், உங்களுக்கு தேவையான அந்த கான்செப்ட் ப்ளஸ் ஐடியாஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வர சந்தேகங்களுக்கான தீர்வு, இந்த விஷயங்கள் முழுவதுமாக நான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன். ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான்.